நம பார்வதிபதே ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே அறிவிச்சையும், நமச்சிவாயவே நவின்றேத்துமே, நமச்சிவாயவே நெறி காட்டுமே. திருச்சிற்றம்பலம். சோமேஸ்வர் முதுமுலை வெண்பா மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிய இந்த நூலின் 29வது பதிவு. இன்றைய தலைப்பு கல்லாமை. இதற்கு சுவாமிகள் எடுத்திருக்கிற குறள் எல்லாமை வேண்டுவான் என்பான், இணைத்தொன்றும் கல்லாமை காக்கதன் நெஞ்சு அப்படிங்கிறது. இதுக்கு அவர் செய்யுள்ள என்ன சொல்றாருன்னா, நாய்வால் களவினால் ஞாலம் மிகழப்பட்டான், தூயனாம் காதிமகன் சோமேசா ஆயதனால் எல்லாமை வேண்டுவான் என்பான், இணைத்தொன்றும் கல்லாமை காக்கதன் என் நெஞ்சு அப்படின்னு சொல்றார். கல்லாமை அப்படிங்கிறது பிறர் உடைமையா இருக்கிறத எந்த ஒரு பொருளையும் அவரை வஞ்சித்து நம்ம கொல்ல கருதுறது அப்படின்னு சொல்லப்படுது. கருதுறதுங்கிறது கூட செய்தலோட ஒத்து போகிற ஒரு விஷயமா இருக்கிறத கல்லாமை அப்படின்னு சொல்கிறார். இதையே ரெண்டாக பிரித்து இல்வாரில் இருக்கிறவங்களுக்கு தமரோடு விளையாட்டு வகையால் அவரை வஞ்சித்து கோடற்கு இயைந்து பொருள்களை அங்கனம் கொல்லினும் அமையும் அப்படின்னு சொல்கிறார். இதே இது துறந்தார்கள் இருக்காங்க அப்படின்னா அதனை கருதிய வழியும் பெரியதோர் இழுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இது துறவரம் ஆயிற்று. புறத்து போகாது மடங்கி ஒருதலைப்பட்டு உயிரையே நோக்குதற்பாலதாய அவர் மனம் அது ஒளிந்து புறத்தே போந்து பற்றலை பட்டு உடம்பின் பொருட்டு பொருளை நோக்குதலே அன்றி அது தன்மையும் வஞ்சித்து கொள்ள கருதுதல் அவருக்கு பெரிதோர் இழுக்காதல் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றார். இனி இப்போ செய்யுள்ள வரலாம். செய்யுள்ள அவர் என்ன சொல்றாருன்னா, பரிசுத்தனாகிய விஸ்வாமித்திர முனிவர் நாயினது நீரில் ஊறிய வாழையை களவு செய்தமையால உலகத்தாரால் இழித்து உரைக்கப்பட்டான். அந்த காரணம் பற்றி வீட்டினை இகழாது விரும்புகிறவங்க இவன் என்று தவத்தோரான் நன்கு மதிக்கப்படுவான். மற்றவர்களால் வீடு பேரை இகழாது விரும்புகிறவன் அப்படின்னு தவத்தோர்களால் மதிக்கப்படுறவன் யாதொரு பொருளையும் பிறரை வஞ்சித்து கொள்ள கருதா வகை தன் நெஞ்சினை காக்க என்றவாறு அப்படின்னு சொல்றார். இதுக்கு கதையில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தூயோனாகிய விஸ்வாமித்ர முனிவர் நீரில் ஊறிய நாயினது அப்படின்னு சொல்கிறது, நீரில் ஊறிய அப்படிங்கிறத சொல்கிறாரு. வாளை திருடி உண்ண முயன்றதுனால உலகத்தாரால் இழித்து உரைக்கப்பட்டான். அந்த காரணம் பற்றி வீட்டினை இகழாது விரும்புகிறவன் இவன் அப்படின்னு மதிப்பே வேண்டுபவன் யாரா இருந்தாலும் எந்த ஒரு பொருளையும் பிறரை வஞ்சித்து கொள்ள கருதாவாறு தன் உள்ளத்தை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். விஸ்வாமித்திர முனிவர் பசியின் கொடுமையால நாயூன் தின்பதற்கு முயன்றார் என்பதை மனுஸ்மிருதி நூலில் 10ஆம் அத்தியாயத்தில் 108வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, புன்மரம் புகையலர் பொங்கி மண்ணுயிர் மடிய மலைவளங்கரத்தலின் அரசுத்தலை நீங்கிய அருமறை எந்தனன் இருநிலம் மருங்கின் யாங்கனும் திரிவோன் அரும்பசி களைய வாற்றுவது காணான் திருந்த நாயுன்றி உண்ணதுள்ளுர்வோன் அப்படின்னு மணிமேகலையில் பாத்திரம் பெற்ற படலத்தில் 32வது படலத்தில் 7வது ஸ்லோகமாக சொல்லியிருக்கு. விஸ்வாமித்திரர் பசிக்கு காரணமாக இருந்தது மழை பொய்த்தது தான், எங்கும் நிலவிய பஞ்சம்தான் அப்படிங்கிறது மணிமேகலையில் மேற்கோளாகவே காட்டி இந்த விஷயத்தை சொல்லப்பட்டிருக்கு. அதனால் மீண்டும் பார்த்தோம்னா,
வீடு பேரை விரும்புகிறவன் அப்படின்னு தவத்தோர்களால் நன்கு மதிக்கப்படுற ஒருத்தன் மற்றவர்களுடைய பொருளை வஞ்சித்து கொள்ளறதுக்கு கருதாமல் கூட இருக்க தன் நெஞ்சை அவன் பழக்கிக்கிறணும், காத்துக்கிறணும் அப்படின்னு சொல்கிறாரு. மீண்டும் ஒரு முறை செய்யுளை பார்ப்போம். நாய்வார் களவினான் ஞாலம் மிக இழப்பட்டான் தூயனான் ஆம் காதி மகன் சோமேசா ஆயதனால் எல்லாமே வேண்டுவான் என்பான் நினைத்தோன்றும் கல்லாமை காத்துதன் நெஞ்சு. திருச்சிற்றம்பலம். அடுத்த பதிவில் இன்னொரு தலைப்போடு சந்திப்போம். நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.